இந்திய ஜனநாயக கட்சியினர் தங்களிடையே நிலவும் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றுபட்டு உழைத்தால் டாக்டர் பாரிவேந்தரின் அடுத்த பிறந்த நாளுக்குள் அல்லது வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் பல்வேறு இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெறும் அளவிற்கு வலுப்பெறலாம் என ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தியுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் SRM பல்கலைக்கழக வேந்தருமான டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாள் விழா மற்றும் சேவை திருநாள் செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று டாக்டர் பாரிவேந்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் ஐஜேகே மாநில இளைஞரணி சார்பிலும் ஐஜேகே IT விங் சார்பிலும் டாக்டர் பாரிவேந்தருக்கு வீரவாள் பரிசாக வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய ஐஜேகே தலைவரும் SRM பல்கலைக்கழக இணைவேந்தருமான டாக்டர் ரவி பச்சமுத்து, அதிமுகவினரை போல் ஐஜேகே உறுப்பினர்களும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு கட்சியின் புகழை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் எதிர்கால தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான அரசியல் சக்தியாக ஐஜேகே தொண்டர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். சென்னைக்கு வந்து துவங்கிய பல்கலைக்கழகம் எப்படி சிறப்பான பேரும் புகழோடு இருக்கின்றதோ அதே மாதிரி இந்திய ஜனநாயக கட்சியும் வர வேண்டும் என்று அவர் மனதால் ஆசைப்படுகின்றார். அதற்கு நமக்கெல்லாம் தெரியும் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் 15 ஆண்டு காலம் தமிழகம் எங்கும் பட்டு தொட்டி எங்கும் சுற்றி வந்திருக்கிறார். ஒரு இடம் இல்லை, எந்த கிராமத்துக்கு போனாலும் ஐயாவை தெரியும். ஒரு உழைப்பு எப்படி இருக்க வேண்டும், மக்களை எப்படி சென்றடைய வேண்டும், எளிமையாக எப்படி இருக்க வேண்டும் அப்படின்லாம் அப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நமக்குள்ளே நிறைய ஒத்துமை இருக்குது. நம்மெல்லாம் சேர்ந்து சிறப்பாக உழைத்தோம் என்றால் ஐயாவுடைய அடுத்த பர்த்டேக்குள்ளர இல்லை வருங்கால வர உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடணும். நம்ம அவருக்கு கொடுக்குற பரிசு, ஏன்னா அவருக்கு எத்தனையோ புகழும் பரிசும் பணமோ அவருக்கு பஞ்சம் இல்லை. நம்மளை பொறுத்தவரை அவர் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். பணம் இல்லாமையும் அரசியல் பண்ண முடியும். இதை சொன்னது பாரிவேந்தர் அவர்கள். அதாவது மக்களுக்கு சேவை செய்ய வந்ததுக்கு நமக்கு எதற்கு பணம் தேவை, இதுதான் ஐயா சொல்லுவாங்க. ஒரு விவசாய குடிமகன் முதல்வராக வேண்டும், இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஐயா முன்னாடி சொல்லி நடந்துக்கிட்டே செயலாக்கிக்கிட்டு வராங்க. எதற்கு இது சொல்கிறேன்னா, நமக்கெல்லாம் தேவை ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கோஆப்ரேஷன். அதாவது உள்ளே நமக்குள்ள பாலிடிக்ஸ், கட்சிக்கு வெளியில் பாலிடிக்ஸ் பண்ணலாம், கட்சிக்குள்ளே எந்த பாலிடிக்ஸும் இல்லாமல் ஒருத்தர் அனுசரித்து அன்போட ஒரு பரிமாணத்தோடு பார்த்தோன்னா நிச்சயமாக இந்திய ஜனநாயக கட்சியும் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில் இருக்கிற அவங்கள பாருங்கள், நம்ம அது மாதிரிலாம் ஒத்துமையாக இருந்து நமது கட்சியை வளர்த்தெடுத்து ஐயாவிற்கு நல்ல பெயரையும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு புகழையும் நாளைய தமிழ்நாட்டை உருவாக்க இந்திய ஜனநாயக கட்சி தயாராக இருக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப பேச விரும்பலை. இது எனது அரசியல் மேடை இல்லை, இது ஐயாவோட பிறந்தநாள் விழா. நமக்கு தேவை ஒரு உறுதியான மனப்பான்மை. அதெல்லாம் நம்ம ஒன்றிணைந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் ஐயாவுக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும்னா இப்போவே வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு தொகுதியிலையும் அங்கங்கே என்னென்ன கட்டமைப்பு தேவையோ கிளையிலேருந்து மேல்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் அனைத்து பேரும் தயாராக இருக்கணும்.